ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வந்து சந்தோஷமாக வந்து கிளம்பி போகிறத வந்து நம்ம இலக்கியாவும் நம்மளுடைய ஜானிக்கு வந்து பார்த்துறாங்க. கார்த்திக் வந்து இவ்வளோ சந்தோஷமாக வந்து போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரியாவை தான் வந்து மீட் பண்ண போவோம் அப்படின்ட்டு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து போகிறாங்க. நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரியாவை வந்து வந்துடுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இருங்க நான் வந்து நவகிரகத்தை வந்து சுற்றிட்டு வரேன், நான் வந்து பூஜை சாமானம் வாங்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லணும். பார்த்தீங்கன்னா பூஜை சாமானமா எதுக்கு வெளியே போயிட்டு நான் தான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சர்ப்ரைஸாக வந்து சொல்கிறாரு நம்முடைய கார்த்திக். என்னங்க நீங்கள் எதுக்காக இதெல்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கார்த்திக் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் பேரில் வந்து அர்ச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து பிரியா பேரில் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்கிறாருங்க. எப்படிங்க நீங்கள் என்னுடைய கோத்திரம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதுக்கு என் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த அழகான தேவதை வந்து இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்து பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா வந்து ஏற்றுட்டேன். ஆமாம் அட இன்னைக்கு வந்து என் பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி வந்து ஆச்சரியத்தோடு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற வாளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருக்காங்க. பார்த்தீங்களா என்னடா நம்ம பையன் வந்து நம்மளுடைய குலம் கோத்திரம் கூட வந்து தெரியாது, இது வரைக்கும் நமக்கு ஒரு அர்ச்சனை கூட வந்து பண்ணிக்க மாட்டோம். இன்னைக்கு பிரியாவுக்கு வந்து குலம் கோத்திரம் பிறந்த நாள் வரைக்கும் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுறானே அப்படின்ட்டு எக்ஸைட்டிங்கில் வந்து ஐயோ ஜாலின்றவர் சின்ன குழந்தை எகிரி குதிக்கிற மாதிரி வந்து குதிக்கிறாங்க. நம்முடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா அத்தை நீங்களே காட்டி கூப்பிட்டு தர போறீங்க, இருங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியா பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு நம்முடைய கார்த்திக்கும் நம்ம பிரியாவும் பார்த்தீங்கன்னா சரி நம்ம இன்னைக்கு எங்கேயோ வந்து வெளியே போய் ஆகணும், இன்னைக்கு உங்களுடைய பர்த்டே உங்களுடைய செலவெல்லாம் நான் தான் பார்த்துவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொல்றாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி சொல்லுங்க என்னுடைய பிறந்த நாள் எப்படி உங்களுக்கு வந்து தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து பிடிச்சவங்களோட பிறந்த நாள் வந்து கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளாக சொல்லி நம்முடைய கார்த்திக் வந்து முடிச்சுறாங்க. நம்முடைய கார்த்திக்கும் பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸை பார்த்தீங்கன்னா அது வேற லெவலாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இது இந்த மாதிரி வந்து ஒரு நாளும் நம்ம கார்த்திக் வந்து அஞ்சலி கூட வந்து ரொமான்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஃப்ராடு திருட்டுத்தனம் எல்லா வேலையும் பண்ணால் அதுக்கு வந்து ரொமான்ஸ் வராது. ஆனால் நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸுன்றது வந்து பிரியாவை பார்த்த அப்புறம் தான் வந்து வந்துச்சுங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து டீப்பாக வந்து லவ் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமே வந்து நான் சும்மா தான் நடிக்க சொன்னோம் அப்படின்ற மாதிரி எது சொன்னாலுமே அதெல்லாம் வந்து நம்முடைய கார்த்திக் வந்து நம்ப மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் பிரியாவுக்கும் கார்த்திக் வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய வந்து பெல் ஐக்கனை ஆன் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.